The United States Air Force is moving forward, 6th generation fighter jet. அமெரிக்காவினுடைய முக்கியமான விமானங்கள்ல F-35 அப்படிங்கிற விமானமும் இருக்கு. F-35 பற்றி பலவிதமான ரூமர்ஸ் வந்தபோது கடைசியா வந்த ரூமர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல ஒரு கில் ஸ்விட்ச் இருக்கு அப்படிங்கிறது தான். F-35 இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டி வந்துட்டு இருந்த அந்த நேரத்துல தான் கில் ஸ்விட்ச் இருக்கு அப்படிங்கிற அந்த ரூமருக்கான அந்த பதிலையும் அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. பொதுவாக ஒரு விமானம் அப்படின்னு சொல்கிறத அமெரிக்கா அவங்களுக்காகவும் பயன்படுத்துவாங்க, அவங்க விற்பனை செய்வாங்க, நட்பு நாடுகளுக்கும் கொடுப்பாங்க. இதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் அமெரிக்கா எந்தெந்த விமானங்கள் அமெரிக்கா விட்டு வெளிநாடுகளில் இருக்கோ அந்த விமானத்தை அமெரிக்காவால் ரிமோட்டாக ஷட் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரூமர். லாக்ஹீட் மார்டின் இதை மறுக்கிறார்கள். அப்படி ஒரு கில் ஸ்விட்ச் நாங்கள் வைக்கவே இல்லை, இதெல்லாம் ரூமர், எங்களுடைய மார்க்கெட்டை டவுன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரூமர் பரப்பிவிடப்படுகிறது அப்படிங்கிறது லாக்ஹீட் மார்டினுடைய விளக்கமாக இருந்தது. The US Air Force has finally made its move. F-35 விமானத்தை லாக்ஹீட் மார்டின் செய்யும் போது 6வது தலைமுறைக்கான விமானம் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் அதை F-47 அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அதை ஏன் லாக்ஹீட் மார்டினுக்கு கொடுக்கல? அதை யார் இப்போது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா போயிங் நிறுவனம் தான். பொதுவாக இந்த போயிங் நிறுவனம் மீது இப்போது பலருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கு. போயிங் நிறுவனத்தினுடைய பல விமானங்கள், அது மனிதர்களை ஏந்தி செல்லக்கூடிய விமானங்கள் கூட தரையிறக்கப்படுகின்றன. கடைசியாக நாசா வழியாக ஸ்டார்லைனர் அப்படிங்கிற அந்த போயிங்கினுடைய தயாரிப்பும் செயலிழந்து போனது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் F-35 மற்றும் F-47 இங்கே இரண்டிலையுமே போயிங் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாத உண்மை. Level 5 is good. This is level 6. The F-47 is equipped with state-of-the-art stealth technology. F-35ல பிரச்சனைகள் இருக்கும்போது F-47ல பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? அமெரிக்கா ஏன் அவங்களுடைய 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க? அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த F-47? இப்போது கிடைத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் இந்த பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். F-35 விமானம் ஃபர்ஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் F-47 பற்றி நல்ல ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். எத்தனை வருடங்கள் F-35 உருவாக்க எடுத்தது, அது எப்படிலாம் அவங்க ப்ராசஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த F-35 விமானத்தை JSF அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் அப்படிங்கிற இந்த விமானத்தை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் எதிரிகளுக்கு அமெரிக்கா ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நினைக்கும் போது வருடம் 1993. ஸோ 1993 தான் F-35 உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் 1994 கரெக்டாக ஒரு வருடத்திற்கு பிறகு 2 நிறுவனங்களுக்கு இதுக்கான புரோட்டோடைப்பை உருவாக்குங்க அப்படிங்கிற ஆர்டர் வருது. அது X-35 அப்படிங்கிற புரோட்டோடைப், X-32 அப்படிங்கிற ஒரு புரோட்டோடைப். 1994 இந்த புரோட்டோடைப்புக்கு முடிவுகள் வந்தாலும் இதற்கான ஃபண்ட் ரிலீஸ் எல்லாமே 1996 தான் நடைபெறுகிறது. ஸோ எக்ஸாக்டாக 1996 X-35 அப்படிங்கிற புரோட்டோடைப்பை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை லாக்ஹீட் மார்டினுக்கு கொடுக்குறாங்க. X-32 அப்படிங்கிற புரோட்டோடைப்பை உருவாக்குவதற்கான அந்த அக்ரிமெண்ட்டை நேராக போயிங்க்கு கொடுக்குறாங்க. 4 வருடத்திற்கு பிறகு அக்டோபர் 24, 2000வது வருடம் லாக்ஹீட் மார்டின் என்ன செய்கிறாங்க, நீங்கள் கேட்ட F-35 விமானத்தினுடைய X-35 புரோட்டோடைப்பை நாங்கள் உருவாக்கிட்டோம், வேணும்னா பறக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இங்கிருந்து தான் சிஸ்டம் டெவலப்மெண்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், SDD அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட் உருவாக்குவதில் இந்த SDD அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த SDD அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் உருவானாலும் மாசாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பைப்லைனுக்கு இது வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. ஏகப்பட்ட இடத்துல அதுக்கான செக்ஸ் அண்ட் சம்ஸ் இருக்குது. கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 2006 Februaryயில் F-35A அப்படிங்கிற விமானமாக வெளிவருகிறது. ஆனால் இந்த F-35A அப்படிங்கிற விமானம் வெளிவந்தாலும் அதனுடைய டெஸ்டிங் ஃபேஸ்லாம் இருந்ததுனால அதுதான் ஃபைனல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. SDD முடிந்து 2006 F-35A வந்ததுக்கு பிறகு தான் சாஃப்ட்வேர் அப்கிரேடாக இருக்கட்டும் அது நடைபெறுகிறது. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் செய்யும் போது F-35A விமானத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ 2006 F-35A வந்திருந்தாலும் எகெயின் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ட்ராக் ஆகுது. அப்படி ட்ராக் ஆனது 1-2 வருடங்கள் கிடையாது, 9 வருடங்கள் இழுக்குது.
F-35 இனிஷியல் ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டி IOC அப்படிங்கிறது எப்போது கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 2015 கிடைக்குது. இந்த ஜூலை 2015 மெரைனுக்கும் 2016 ஏர்ஃபோர்ஸுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 விதமான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்குது. பட் 2016 அப்ரூவ் கிடைத்தாலும் மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எகெயின் மறுபடியும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 2024 தான் ஃபுல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா அனுமதி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. 1993 உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் 2024 தான் அதுக்கான ஃபுல் ப்ரொடக்ஷனுக்கான அனுமதியை அமெரிக்கா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த F-35 அப்படிங்கிற விமானத்தை தயாரிப்பதற்கு முழுவதுமாக ஒரு 30 ஆண்டுகள் பிடிச்சிருக்கு. இந்த 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறதுல தான் நிறைய நெகட்டிவிட்டியை F-35 அங்கே உணர ஆரம்பிக்கிறாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட விமானத்தை பல நாடுகள் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சதுனால F-35 விமானமும் ஒரு லக்ஸரி ப்ராடக்டாக அறியப்படுகிறது. இப்படி F-35 இருக்கும்போது திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு, நாங்கள் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டான F-47 உருவாக்க போகிறோம். The United States Air Force is moving forward 6th generation fighter jet. இது இன்னைக்கு நேற்று முடிவெடுத்த விஷயம் கிடையாது. கடந்த 5 வருடங்களாக இதை நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் ஒரு ப்ரோட்டோடைப்பை ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. An experimental version of the plane has secretly been flying for almost 5 years. ஏன் திடீர்னு அமெரிக்கா அவங்களுடைய 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறத அறிமுகம் செய்ய வேண்டும்? இந்த இடத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்வீடனுடைய கிரிப்பன் ரக விமானத்தை பற்றி ஒரு 3 காணொளிகள் பார்த்துருப்போம். தயவு செஞ்சு அதை பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் பார்த்துருங்க. ஏன்னா இந்த கிரிப்பன் அப்படிங்கிற விமானமும் சாப் அப்படிங்கிற அந்த விமானத்தினுடைய நிறுவனமும் எப்படி அவங்களுடைய அதிநவீன விமானங்களை உருவாக்குறாங்க, அதன் பிறகு ட்ரோனை வச்சு அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை இங்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்தோம். ஸ்வீடனே இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு கோபமாக மாறுது. அதை விட அடுத்த கோபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா சொல்கிறாங்க நாங்கள் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா இது? குட்டி குட்டி நாடுகள், நம்ம எதிரி நாடுகள் எல்லாருமே 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோமோ அப்படிங்கிறது தான் இப்போ F-47 அப்படிங்கிற அவசர இன்ஃபர்மேஷனை அமெரிக்கா வெளியிட்டதற்கான காரணம். F-47 NGAD அப்படின்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ NAGD அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமின் அடிப்படையில் தான் F-47 அமெரிக்கா உருவாக்க போகிறாங்க. 5 வருடங்களாக நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை புரோட்டோடைப்பை பறக்க விட்டுருக்கோம். இது போயிங் நிறுவனத்தினுடையது தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதற்கான காரணம் F-35 அமெரிக்காவுக்கு கிடைத்த அந்த அனுபவம் தான். லாக்ஹீட் மார்டின் அவங்களுடைய புரோட்டோடைப் தான் X-35. அதே இடத்துல அதே வருடத்தில் போயிங்க்கு ஒரு புரோட்டோடைப் கொடுத்துருந்தாங்க X-32. பட் X-35 அங்கே அப்ரூவ் பண்ணதுனால X-32 போயிங் செய்கிறதுக்கு முடியாமல் போச்சு. ஒருவேளை அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, X-32 இதை விட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், இதை விட செலவு கம்மியாக இருந்திருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவே இதை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. ஆனால் என்ன, காலம் கடந்து விட்டது. அதனால தான் இந்த முறை F-47 அப்படிங்கிற அவங்களுடைய NAGD ப்ரோக்ராமினுடைய ஃபைட்டர் ஜெட் விமானத்தை போயிங்க்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம பார்த்தது ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறத பார்த்தோம், அதாவது F-35. F-47 அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஜெட் கிடையாது. அதற்கு பதிலாக அது ஒரு CCA மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொலாபரேட்டிவ் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது தான். கொலாபரேட்டிவ் இந்த வார்த்தை எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ட்ரோனை விங்மேனாக கொண்டு இருக்கக்கூடிய கிரிப்பன் ரக விமானங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். இந்த இடத்துல ட்ரோன் கூட ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரை இந்த கிரிப்பன் விமானங்களால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் கடைசியாக நம்ம பார்த்து வியந்த ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இதே மாதிரி ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் ப்ரோக்ராம் தான் இந்த CCA அப்படிங்கிற ப்ரோக்ராம், கொலாபரேட்டிவ் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது. ஸோ இங்கே இந்த F-47 அப்படிங்கிறது கூடவே இவங்க ட்ரோன்ஸ், ஸ்வாம் ட்ரோன்ஸ், அதை இணைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அதனால் வரக்கூடிய சீக்கிரமான முடிவுகள், இது எல்லாத்தையுமே அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லும்போது அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் டெக்னாலஜியாக இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும், சென்சார் ஃபியூஷன், அடுத்ததாக எபிலிட்டி டு கோஆர்டினேட் வித் ட்ரோன் ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சென்சார் ஃபியூஷன் அண்ட் எபிலிட்டி டு கோஆர்டினேட் வித் ட்ரோன் ஸ்வாம்ஸ். ஸ்வாம் ட்ரோன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் கூடவே ஒரு ஃபைட்டர் ஜெட்டையும் இணைத்து ஒரு புதுவிதமான என்விரான்மெண்ட்டை உருவாக்குவது அப்படிங்கிறத ஸ்வீடன் செஞ்சிருந்தாலும் அதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டியுடன் அமெரிக்கா செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய அறிவிப்பு.
இதனுடைய இனிஷியல் ஸ்டேஜுக்கான அப்ரூவல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் அமெரிக்க டாலர். இதை PCA பெனட்ரேட்டிங் கவுண்டர் ஏர் பிளாட்ஃபார்மாக உருவாக்குகிறார்கள். இந்த பெனட்ரேட்டிங் கவுண்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது எதிரியினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும்ல, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே போக்கு காண்பித்து இல்லாட்டி தவிடு பொடியாக்கி விட்டு எதிரி நாட்டுக்குள்ள நுழைந்து தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு முனைப்புடன் தான் இந்த F-47 அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. இது மேக் 2 வகை ஏர்கிராஃப்ட் தான். அதாவது சப்தத்தின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமாக பறக்கக்கூடிய விமானமாகத்தான் இந்த F-47 இருக்க போகுது. CCA அப்படின்னு சொல்லும் போதே லாயல் விங்மேன் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரட்டும். பொதுவாக ஒரு விமானம் பறக்குது, அது 4 ஃபேஸ் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், 3 ஃபேஸ் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், எந்த ஃபேஸ் ஃபார்மேஷனாக இருந்தாலும் ஒரு முன்னிலையில் செல்லக்கூடிய விமானத்துக்கு அதை பாதுகாப்பதற்கும் இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பதற்கும் துணையாக வேறு சில விமானங்கள் வரும். அதை தான் நம்ம விங்மேன் அப்படின்னு சொல்லுவோம். துணையாக வரக்கூடிய விமானத்தையும் ஒரு விமானி தான் ஓட்டிட்டு வராருன்னா பாதுகாக்கப்பட்ட விமானம், பாதுகாப்புக்காக வரக்கூடிய விமானம். இதில் இந்த பாதுகாப்புக்காக வரக்கூடிய விமானத்தை ஈஸியாக எதிரியால் வீழ்த்திட முடியும். இதனால் அதிக மனித உயிரிழப்புகள் வரும். ஸோ இந்த ஒரு விங்மேனுக்கு பதிலாக நம்ம ட்ரோன்ஸை உருவாக்கினா என்ன, ட்ரோன்ஸை பறக்க விட்டால் என்ன, 10 ட்ரோன் முன்னாடி போகட்டும், நடுவில் இந்த முக்கியமான F-47 வரட்டும், 10 ட்ரோன் பின்னாடி வரட்டும், மனித உயிரிழப்புகள் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக எதிரி நாட்டுக்குள் இந்த குண்டுகளை போட்டுட்டு வந்துடலாம். ஒரு முக்கிய விமானம் F-47 பறக்குதுன்னா அதற்கு தேவையான குண்டுகளை இந்த ட்ரோன்ஸை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ஸ்வீடனுடைய கிரிப்பன் ரக விமானத்திலிருந்து யார் காப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? அமெரிக்கா F-47 வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தானே இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கிடையாதான். 2020 இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அப்போ எப்போ இதை முடிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் வித்தின் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2029 கடைசியில், அப்படி இல்லைனா 2030க்கு பிறகு ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடித்து F-47 அமெரிக்காவினுடைய மெரைன் கோர்ப்ஸ்க்காக இருக்கட்டும், நேவிக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த 3க்குமே நாங்கள் கொடுக்க போகிறோம். மாசான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் என்பது தான் அமெரிக்கா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய தகவல். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா F-35 இதே மாதிரி 10 வருடங்கள் 12 வருடங்களும் முடிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 33 வருடங்கள் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியான ஒரு டிலே வந்துச்சுன்னா இப்போ சீனா போன்ற நாடுகள் 6th ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய பெயர் J-36 அப்படிங்கிறது தான். இன்னும் டிலே, அமெரிக்காவினுடைய டிலே அப்படிங்கிறது சீனாவை முன்னிலைப்படுத்தக்கூடிய விதமாக மாறிவிடும். ஸோ அமெரிக்காவுக்கு இந்த ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறதுல, அதுவும் குறிப்பாக 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறதுல F-47 ஒரு வாழ்வா சாவா ப்ராஜெக்ட் தான். இதுக்கு அடுத்த ப்ராஜெக்டையோ இல்லாட்டி இதுக்கு முந்தைய ப்ராஜெக்டையோ அமெரிக்காவில் இவ்வளோ ஃபெசிலிட்டியாக இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஸோ F-47 அமெரிக்கா ஜெயித்தே ஆக வேண்டும். இதில் அமெரிக்கா எந்தெந்த முடிவுகள் எடுக்க போகிறாங்க, அவங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலங்களில் தமிழ் பட்சத்தில் பார்க்கலாம். F-47 பற்றி A to Z உங்களுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஸ்வீடன் அந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத அந்த 2-3 காணொலிகள் இருக்கும், அதையும் பார்த்துருங்க. இதெல்லாம் உண்மையான பொக்கிஷங்கள். நல்லதை பகிர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் தமிழில் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இது 4 பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தோன்றியது என்றால் 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸும் அதில் இருக்கட்டும். அப்படின்னா தான் பார்ப்பாங்க. ஜஸ்ட் ஷேர் பண்ணால் பார்க்க மாட்டாங்க. ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.